ஜான் ஜபராஜுக்கு வந்து இன்னைக்கு போர்க்கோ சட்டத்தில் வந்து நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆதாரங்கள் இல்லாததுனால ஒருவேளை கொடுத்துருக்கலாம். போக்சோவில் வந்து ஒருத்தருக்கு பெயில் கிடைக்குது அப்படின்னாக்கா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சார், தப்பே பண்ணாத ஒருத்தர் வந்து இப்போ தைரியமாக போய் நான் வந்து தப்பு பண்ணல, எதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவர் கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஏன் பயந்து போய் அவர் இருக்கணும்? இந்த ஊழியம் கெட்டு போயிடக்கூடாது, எனக்கு ஒரு பெயில் கிடைச்சா நான் வந்து தவறு செய்யலைன்றதை நிரூபிப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவங்க யாருமே போய் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள். ஆனால் அவரை பற்றி பேசுகிறவங்க வந்து மற்றவங்க யாருமே அவரை பற்றி தப்பு எதுவுமே சொல்கிறது இல்லை. கிறிஸ்டின் மதக்காரங்க தான் வந்து அவரை பற்றி தப்பு சொல்கிறாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இயேசுநாதர். ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளவே தான் எதிரிகள் இருக்கிறாங்க என்பதை இது மூலமாக ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கலாம். என் பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்குறது தப்பா அப்படின்னு கேட்கேன். இப்போ ஒரு நிறைய பேருக்கு வந்து ஊழியம் செய்கிற ஒருத்தர் எல்லாத்து மத்தியிலையும் செய்யும்போது அது தப்பான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். பெரிய தவறு அப்படின்னு நம்ம எடுத்து பேசுறது வந்து தவறு. ஒரு ரூம்ல கொண்டு போய் ஒரு வாலிப பெண்ணை கிஸ் பண்றதுக்கும் பொது நிகழ்ச்சியில ஒரு 100 பேர் மத்தியில் கிஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சபைகளுக்குள்ளேயே வந்து அரசியல் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த மதத்துக்குள்ளேயும் இப்போ நடந்த விஷயங்களுக்குள்ளேயும் அரசியல் இருக்கா? இந்த பாகுபாடு வந்து சபைகளுக்குள்ளாக கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தே ஆகும். அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. கடவுளே நினைத்தால் கூட அதை தடுக்க முடியாது. இப்போ பாட்டு கேட்டு அவர் ஆடுறது அது என்ன தவறான விஷயம்னு சொன்னீங்க. ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து நிறைய இடத்துல தவறாதானே போகுது. அது அவருக்குள்ளே இருந்த ஒரு கோபங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். என்னென்று சொன்னால் அவருடைய கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வளர்ந்த மூத்த போதகர்கள் சபையில் அறிவிப்பாக அறிவிக்கிறார், ஜான் ஜபராஜ் கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தோம்னா ஃபாஸ்டர் மார்ட்டின் கிளென்சி தான் இருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல் 35 வருஷமா தொழுநோயாளி கிட்ட ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லணும். ஜான் ஜபராஜுக்கு வந்து இன்னைக்கு போர்க்கோ சட்டத்தில் வந்து நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நினைக்கிறீங்க? ஹைகோர்ட் ஒரு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நாம் எதுவும் கவுண்டர் எதுவும் பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் போக்சோவில் வந்து ஒருத்தருக்கு பெயில் கிடைக்குது அப்படின்னாக்கா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த நீதிபதிகள் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு நல்லது யோசித்ததுனால ஒரு போதகரை வீண் பழி சுமத்தக்கூடாது, ஆதாரங்கள் இல்லாததுனால ஒருவேளை கொடுத்துருக்கலாம். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மேலே வீண் பழி இல்லை அப்படின்னு சொல்லுங்க. தப்பே செய்யாமல் எதுக்கு அவர் வந்து தலைமறைவாங்க சார்? தலைமறைவு ஆகிறது எல்லாருக்குமே வந்து ஒரு சில முயற்சிகள் எடுப்பாங்க. உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள். தலைமறைவு வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக செய்கின்ற சில வேலைகள். சார், தப்பே பண்ணாத ஒருத்தர் வந்து இப்போ தைரியமாக போய் நான் வந்து தப்பு பண்ணல, எதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவர் கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஏன் பயந்து போய் அவர் இருக்கணும்? இது வரைக்கும் யாராவது தவறு செய்தாங்களோ தவறு செய்யலையோ போலீஸ் தேடுது அப்படின்ற போது யாருமே போய் வாலண்டரியாக போய் நான் தான் தவறு செஞ்சேன்னு போய் சண்டை ஆக மாட்டாங்க. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. ஆனால் அவர் என்னன்னாக்கா இந்த ஊழியம் கெட்டு போயிடக்கூடாது, எனக்கு ஒரு பெயில் கிடைச்சா நான் வந்து தவறு செய்யலைன்றதை நிரூபிப்பேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மறைந்திருந்து பெயில் மூவ் பண்ணாங்க. ஆனால் போக்சோக்கு வந்து இம்மிடியேட்டாக பெயில் கொடுக்க மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு கொடுக்கக்கூடாது, ஆனால் கொடுத்துருக்காங்க. இது தவறு நடந்ததோ நடக்கலையோ எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவங்க யாருமே போய் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி சொல்லுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள். ஆனால் அவரை பற்றி பேசுகிறவங்க வந்து மற்றவங்க யாருமே அவரை பற்றி தப்பு எதுவுமே சொல்கிறது இல்லை. கிறிஸ்டின் மதக்காரங்க தான் வந்து அவரை பற்றி தப்பு சொல்கிறாங்களே. இல்லை, இது இயேசு கிறிஸ்துடைய அனுபவத்திலேயே பேசியிருப்பார். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இயேசுநாதர். ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளவே தான் எதிரிகள் இருக்கிறாங்க என்பதை இது மூலமாக ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. அதாவது ஊழியக்காரர்களே ஒரு ஊழியக்காரர் மீது வீண் பழி சொல்லுவதும் அவரை குற்றவாளியாக நிரூபிப்பதற்கு முயற்சி பண்ணுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக தான் நம்ம பார்க்க முடியாது. கடந்த காலங்களில் வந்த செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்திருக்கிற ஒரு விருப்பு ரெண்டும் கலந்தது தான். இது வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, வெளில இருக்கிறவங்களாம் இதை எடுத்துன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் நல்லவா அவங்க குற்றவாளி, நான் நல்லவா அவங்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அவர் நல்லவன் நான் குற்றவாளின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்தில் வந்து முறைகள் வந்து மாறி இருக்கும்.
இந்த எல்லா மதத்துலேயும் முறைகள் மாறி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து இது மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக மாற்றுறதுக்கு வந்து காரணம் என்ன சார்? எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒரு பொறாமை தான். இப்போ ஜான் ஜபராஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட் பீரியடில் நல்ல ஒரு ஐபீக் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாலிபர்கள் தான். அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஊழியத்தை பண்ணுறாரு அவர், அவ்வளோதான். என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னால் செய்ய முடியாத சில ஊழியங்களை, வளர்ந்தவங்க செய்ய முடியாத ஒரு ஊழியங்களை அவருடைய வாலிப நாட்களில் அவருக்கு இருக்கிற திறமைகளை தாளந்துகளை வெளிப்படுத்தி அவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அவருடைய வார்த்தைகள் மக்களுக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுக்குது. குறிப்பாக வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருட்கள் பலவிதமான இச்சைகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாலிபர்களை மனம் திருப்புவது என்பது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லா வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு 40 நாடுகளுக்கு அவர் போயிருக்காருன்னா பாருங்களேன். 40 வருஷத்தில் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 40 நாடுகளுக்கு சென்று இருக்கிறார். இது யாருமே சாதிக்காத ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்கணுன்றது தான் மனிதனுடைய இயல்பு. ஆக்சுவலாக மனிதனுக்கு மனிதன், ஆண்களுக்கு ஆண்கள் பொறாமை கொண்டவர்கள், பெண்களுக்கு பெண்கள் பொறாமை கொண்டவர்கள். பெண்கள் ஆண்கள் மீது பொறாமை கொள்வார்கள், பெண்கள் ஆண்கள் மீது குற்றம் சொல்லுவார்கள், ஆண்கள் ஆண்கள் மீது குற்றம் சொல்லுவார்கள். இப்போ கிறிஸ்துவங்க வந்து ஒரு சில கூட்டம் தான் வந்து அவருக்கு வந்து விரோதமாக எழும்பி அவரை பற்றி தவறாக பரப்புகிறாங்க. என்னென்னா அவர் காசு கொடுத்து தன்னை வளர்க்குறதும் மற்றவங்க குற்றப்படுத்தி அவர் வளர்கிறதும் வித்தியாசங்கள் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வளர்ந்தார் தனியாக, ஆனால் இப்போ இந்த குற்றத்தை வச்சுட்டு அவரை வந்து உலகம் முழுவதும் பரப்பிட்டாங்க. அவருடைய பெயர் சொல்லப்படாத ஒரு தொலைக்காட்சி கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. பொறாமை தான். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வது மனித இயல்பு. இப்போ நீங்கள் பொறாமை கொண்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவரே ஒரு இடத்துல வந்து முத்தம் கொடுத்தா தப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க பர்மிஷனே இல்லாமல் முத்தம் கொடுக்குற விஷயம் வந்து கரெக்டா? என் பொண்ணுக்கு நான் கிஸ் பண்ணுறது வந்து என் பொண்ணு பர்மிஷன் கேட்கணுமா? இப்போ நம்ம தகுந்த மாதிரி இப்போ நம்ம கூட நீங்கள் ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்க, என் பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்குறது தப்பா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம். இப்போ ஒரு நிறைய பேருக்கு வந்து ஊழியம் செய்கிற ஒருத்தர் எல்லாத்து மத்தியிலையும் செய்யும்போது அது தப்பான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். இல்லைம்மா, ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு பர்த்டே இல்லையா, அவங்களுக்கு கேக் விட்டுறாங்க, கன்னத்தை கிள்ளுவாங்க. ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நல்லா பழகிருந்த பிள்ளையாக இருந்தால், ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவாங்க. இது கிறிஸ்துவ மதத்தில் முறைமையின்படி, யூத கலாச்சார முறைமையின்படி ஒருத்தரை கட்டி தழுவி ஊருக்கு போகும்போது நல்ல நிகழ்ச்சிகளில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது இஸ்லாமிய மதத்தில் அதிகமாக உண்டு. ஆக்சுவலாக யூதல் மதத்தில் கண்டிப்பாக இது உண்டு. கிறிஸ்துவ மதத்தில் அது அப்படியே ஒரு தொற்று நோய் மாதிரி வந்துடுச்சு. அதனால் இவர் தான் வந்து கிஸ் பண்ணுறாரு, அது பெரிய தவறு அப்படின்னு நம்ம எடுத்து பேசுகிறது வந்து தவறு. ஒரு ரூமில் கொண்டு போய் ஒரு வாலிப பெண்ணை கிஸ் பண்ணுறதுக்கும், பொது நிகழ்ச்சியில் ஒரு 100 பேர் மத்தியில் கிஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி, இப்போ வந்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில் அவருக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அது கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தா தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். அது கோர்ட்டை பொறுத்தது. அவருக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அதன்படியில் அவர் சைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வந்து அவர் மேலே தப்பே இல்லாத ஒருத்தர் மேலே தண்டனை கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. நெருப்பு இல்லாமல் புகையுமா சார்? ஒருத்தர் மேலே தப்பு இருந்தால் தானே அவர் மேலே அந்த வழக்கு போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனது, இந்த ஜாமீன் கொடுத்தது, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா? நெருப்பு இல்லாத ஒரு இடத்த நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இவருடைய சப்ஜெக்டில் எந்த ஒரு ஆதாரமும் இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆக்சுவலாக அதை மறுபடியும் சொல்கிறேன் நான். அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனை, உறவினர்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு, சபைக்குள்ளாக இருந்த கருத்து வேறுபாடு. அவரை அழிக்கணும்னு நினச்சிட்டாங்க, அவரை டெவலப் பண்ணணும், அவரை அழிக்கணும்னு மறுபடியும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பல வழிகள் எடுக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சி அது. அவருடைய ஊழியத்தை வேணால் தடுக்கலாமே தவிர, ஆனால் கிறிஸ்துவ மதத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இப்போ வந்து அந்த சபைகளில் இருக்கிற பிரச்சனைகள்னால தான் இந்த பிரச்சனைலாம் நடந்து அவர் வந்து உள்ளே போயிருந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து அந்த கால சபைகளுக்கும் இந்த கால சபைகளுக்கும் வேறுபாடு இருக்கா சார்? நிறைய உண்டு. ஆக்சுவலாக கற்கால மனிதன், இது பொற்கால மனிதன் அப்படி பிரித்து பார்க்கலாம் நம்ம. கற்காலம்ன்றது அறியாமை, கல்லாமையின் காலம், அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு காலம். அது மனிதனுக்கு பகுத்தறிவுகள் என்பது குறைவாக தான் இருந்துச்சு அன்றைக்கு. நாட்கள் வளர வளர, ஜனத்தொகை வளர வளர, மனிதனுக்கு அறிவு வளர வளர, வாழ்க்கையிலே மாற்றங்கள். என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் புதிய மாற்றத்தை பார்க்குறேன்னா அது வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தப்பு கிடையாது. ஆக்சுவலாக அதே தான் சபையும்.
முந்தி வந்து எல்லாம் தரையில் உட்காந்து தரையிலே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கடவுளை ஆராதிப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் ஏசி ரூம், சேரு அப்படி. இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த காலத்துல வந்து இந்த கீழ உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இப்ப வந்து ஏசி ரூம் அப்படின்னு சொன்னாங்க. காலங்களுக்கு ஏத்த மாரி தான் வந்து நீங்க மதங்களையும் மாத்திக்கிறாங்க, சபைகளையும் மாத்திக்கிறாங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அந்த வழிபடும் முறைகளையுமே அப்படி மாத்திக்கலாமா சார்? இல்லை, பக்தின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ம். உங்களுடைய பக்தி உங்களுக்கு நன்மை தரும், என்னுடைய பக்தி எனக்கு நன்மை தரும். இந்த 2 பேருடைய நன்மையும் சமுதாயத்துக்கு நன்மையை கொடுக்கும் என்று சொன்னால் அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இப்ப இப்ப சபைகளுக்குள்ளேயே வந்து அரசியல் நடக்கிற மாரி நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்ப இந்த மதத்துக்குள்ளேயும், இப்ப நடந்த விஷயங்களுக்குள்ளேயும் அரசியல் இருக்கா? இப்போது மதத்துக்குள்ளே அரசியல் இருக்குன்னு கேட்குறீங்களா, சபைக்குள்ளே அரசியல் இருக்குன்னு உங்க கேட்குறீங்களா? சபைக்குள்ளேயும் அரசியல் இருக்கான்னு ஆமாம். எந்த குடும்பத்திலேயும் அரசியல் இல்லாத ஒரு குடும்பம் கிடையாது ஆக்சுவலாக. நட்பிலே கூட அரசியல்கள் உண்டு ஆக்சுவலாக. சபைக்குள்ளே அரசியல் இல்லாமல் சபையை நடத்த முடியாது ஆக்சுவலாக. எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி அன்பை காட்ட முடியாது ஆக்சுவலாக. மனிதனுக்கு மனிதன் அன்பு என்பது மாற்றி தான் காட்ட முடியும். உதாரணமாக இப்போ நம்ம நாட்டில் ஒரு விஐபி சர்ச்சுக்கு வரான்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவருக்கு பின்னாடி சேர் போடுவீங்களா, முன்னாடி சேர் போடுவீங்களா? முன்னாடி தான் போடுவாங்க. அது எப்படி, எப்போ ஒரு தானே வராரு அவர், இல்லையா? இப்போ காலகாலம் வந்துட்டுருக்கோம், முன்னாடி உட்காண்ட்ருக்கான், அவனை எழுப்பிட்டு தான் என்ன பண்ண முடியும்? அங்கே அந்த விஐபிக்கு சேர் கொடுக்கணும். அது தானே, அது மாற்றம் தானே, அது பாலிடிக்ஸ் தானே அது. அவர் வந்தவர் புதுசாக வர்றாரு, அன்றைக்கி அவருக்கு பர்த்டேன்னு சர்ச்சுக்கு வந்திருக்காரு, அவர் பின்னாடியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி சபை போதவர் விட்டுருவாரா? இல்லாத ஒரு சேரை தூக்கிட்டு வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க? அப்போ முன்னாடி உட்காந்துருக்கு இவர் மறைப்பார். அது டிஸ்டர்பன்ஸ் தானே. அவனுடைய டிவைனிட்டியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இந்த பாகுபாடு வந்து சபைகளுக்குள்ளாக கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தே ஆகும். அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. கடவுளை நினைத்தால் கூட அதை தடுக்க முடியாது. சார், இப்ப நான் நெறைய இடத்துலயும் பார்த்துருக்கேன். இப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தோம்னா, இப்ப அவரோட விஷயத்துல ஜான் ஜெபராஜோட சபையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசுற வார்த்தைகளும் சரி, நடனம் ஆடுறது, அவர் பாட்டு பாடுறது, அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப மக்கள் அவரோட சபை, அவர் இருக்கிற இடம்னா அது ஓகே. ஆனா சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத மீறி அவர் நெறைய விஷயங்கள் பண்றாரே சார். சபை நாகரிகம், சபை ஒழுங்குன்றது மிக மிக அவசியமானது. அது எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் அந்த மேடை நாகரிகத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். அந்த மேடை நாகரிகம் இல்லாமல் எந்த செயலையும் எந்த வார்த்தையானாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு மதம் என்பது அந்த போதகனுடைய நடத்தையை பொறுத்து தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். பரலோக ராஜ்யமும் அதை ஏற்றுக்கொள்ளும். அவர் நடனம் ஆடினார் என்று சொன்னால் அவர் சிறு வயதிலேருந்தே நடனம் ஆடுகின்ற ஒரு பழக்கம் கொண்டவர். பர்பஸாக ஒரு லேர்ன் பண்ணிட்டு போய் அவர் டான்ஸ் ஆடல. அவர் பாட்டு பாடும்போது அந்த மியூசிக் டைமிங்க்கு தன்னுடைய உடம்பு தானே ஆடுது. அதனால் அது ஆடக்கூடாது, அது தவறு என்று சொல்வது எந்த விதத்தில் நாகரிகம் தெரியல ஆக்சுவலாக. பாட்டு பாடுறதுக்கு அவர் இப்ப பாட்டு கேட்டு அவர் ஆடுறது அது என்ன தவறான விஷயம்னு சொன்னீங்க. ஆனா அவர் பேசுற வார்த்தைகள்லாம் வந்து நெறைய இடத்துல தவறா தானே போகுது. அது அவருக்குள்ளே இருந்த ஒரு கோபங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அவருடைய கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வளர்ந்த மூத்த போதகர்கள் சபையில் அறிவிப்பாக அறிவிக்கிறார்கள், கூட்டங்களில் அறிவிக்கிறார்கள், ஜான் ஜெபராஜ் கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, அப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னுடைய பெயரை சொல்லி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், எனக்கு கோபம் வருமா வராதா? மனிதன் தானே. அந்த கோபத்தினால் வருகின்ற வார்த்தைகள் தான். அவர் ஏதோ ஒரு வார்த்தைகளை, அது ஒரு கெட்ட வார்த்தையாக எனக்கு ஒன்றும் தெரியல, வழக்கமாக வாலிப பிள்ளைங்க ஒரு விளையாட்டாக தமாஷா பேசுகிற ஒரு வார்த்தை, அதை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கம், கோபம் வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறது. மன்னிப்பதும் மறப்பதும் மனிதனுடைய இயல்பு. மதத்திற்குள்ளாக இருக்கிற தலைவர்கள் ஒரு வாலிபன் தெரியாமல் தவறு செய்தால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வது ஒரு ஒழுங்கு, ஒரு அழகு. அதுதான் அனுபவம் என்பது, அதுதான் முதிர்ச்சியும் கூட. இப்ப நீங்க சொன்ன மாரி அவருக்கு ஒரு கோவத்தினால தான் அந்த வார்த்தைகள் பேசுறாருன்னு சொன்னீங்க. ஆனா சபை நாகரிகம் கருதி அவர் வந்து எனக்கு என்ன கோவம் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் சபையில எனக்கு கோவம் இருந்தா நான் பேசுவேன் அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து கரெக்ட்டா? இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு உரிமைகள் உண்டு. என்னுடைய சொந்த கருத்தை வந்து நான் வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அதை நீங்கள் சொல்லாதீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அவர் டான்ஸ் ஆடுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய வார்த்தைகள் அவருக்கு மறுபடியும் ரீகலெக்ட் ஆகுது அவருக்குள்ளார, இல்லையா? இந்த மெமரியில் வந்து இவர் என்னை இப்படி பேசிட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு,
அப்படின்னும் போது அந்த மனிதனை சிந்திக்கும் போது அந்த பெயர் வரும்பொழுது அவருக்குள்ளாக தானாகவே ஒரு கோபம் வெளிப்படும். இது எல்லா மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு சுவாபம் அது. அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்க்க முடியாது. அவருக்கு எதிரி யார் என்று அவருக்கு நல்லா தெரியும். அவரை எதிர்த்தவர்கள் யார் என்று எதிர்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அது உங்களையும் என்னையும் சொல்லலை அவர் ஆக்சுவலாக. இப்போ நீங்க சொன்ன மாரி என்னையும் உங்களையும் சொல்லல. ஆனா சபையில சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்ற ஒரு விஷயங்களா தான் பார்க்கப்படுது. அது இந்த அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எல்லாருமே பார்க்கும்போது, இவர் யார சொல்றாரு? இப்ப எதிரியா வந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா, அவர் தனிப்பட்ட முறையில அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இவர் ஏன் வந்து சபையில பண்ணணும்? இல்லை, எனக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் சொல்லுவேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. வாய்ப்புகள் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இவர் வந்து ஒரு போதகரா வந்து இருந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது, தப்பான விஷயங்கள வந்து சபையில பண்ணும்போது, மக்களும் அந்த விஷயத்த வந்து எடுத்துக்குவாங்களே! ஒரு 4 சவுத்துக்குள்ளே நடந்த சம்பவம் எப்படி வெளியே வந்துச்சு? யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா அதை வெளியே? சபைக்குள்ளே தான் நடந்தது. அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, அவர் எங்கே டான்ஸ் ஆடினாரோ, 4 சவுத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் அது ஆக்சுவலாக. அது நல்லது, கெட்டது, அதை பகிரங்கப்படுத்தியது, வெளியே கொண்டு வந்து அவர் அசிங்கப்படுத்துனது யார்? யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்களுக்கு இதனால் ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி, அவரை டீக்ரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து அவரை வந்து இதை செய்யக்கூடாது, அதை பேசக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. அது அவராக மாற்றிக்கொள்வது மிக நல்லது. இப்ப வந்து எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஆண், பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கும். இந்த சபைகள்லயும், மதத்திலயும் வந்து ஆணும், பெண்ணும் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கா? அந்த காலத்துலேருந்து இருக்குது. பைபிள்லேயே வந்து முதல்ல ஆண் பெயர் தான் போட்டிருக்காங்க. ஆதாமை தான் உண்டாக்கினார் அப்படின்னு. 2வது தான் வந்து மிருகங்கள். 3வது தான் பெண். ஆக்சுவலாக பைபிளில் ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகங்களை படைத்தார்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல தூக்கத்தை வர வச்சு அவருக்கு விலா எலும்பு எடுத்து பெண்ணை உருவாக்கினாருங்க. அப்போ 2ஆம் இடத்துல கூட கிடையாது, 3ஆம் நிலை தானே பெண்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல எல்லா மதத்திலயும் இருக்கு. இப்ப அந்த சபை நாகரிகங்கள்லயுமே வந்து பெண்கள் வந்து பின்னாடி தான் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. எல்லா சபைகளிலும் அதுக்கு பொருந்தாது. ஒரு சில சபைகளில் ஆண்களுக்கு உரிய சலுகைகள் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு உரிய உரிமைகள் பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப பரிசுத்தம் பேசுகிறவங்க வந்து அப்படியே பிரிச்சிடுவாங்க ஆக்சுவலாக. பெண்கள் அதை செய்யக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை பேசக்கூடாது அப்படி சொல்லி ரொம்ப கண்டிஷன் வந்து பெண்களுக்கு தான் ஆக்சுவலாக, ஆண்களுக்கு கிடையாது. அது கிறிஸ்துவ சபைகளுக்குள்ளாவே இருக்க. ஏன் மற்ற மதத்தை பற்றி பேசணும்? என் வீட்லேயே அந்த அழுக்கு இருக்கு. நான் முதல்ல என் வீட்டில் இருக்கிற அழுக்கு க்ளீன் பண்ணணும். கிறிஸ்துவ மதத்துக்குள்ள தான் பாலியல் குற்றச்சாட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து என்னுடைய சொந்த கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என் மேலேயே நான் வந்து சேர் அள்ளி பூசுகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே பாலியல் குற்றங்கள் பெருகுது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அது வெளியேருந்து தான் உள்ளே வருது ஆக்சுவலாக, இல்லையா? அப்போனா உலகம் தான் கெட்டு போயிருக்கு. உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு வாலிப பிள்ளைகள், ஆண்களை மட்டும் குற்றப்படுத்த மாட்டேன், பெண்களும் சரி, அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வது மிக நல்லது. அவர்களுடைய ஒழுக்கம், உன்னுடைய குடும்பத்திற்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, உன் சபைக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, மதத்திற்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஒழுக்கங்களை கடைபிடித்தால் அழகாக இருக்கும். இப்ப இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து வெளியிருந்து வந்தவங்க தான் காரணம், உள்ள இருக்கவங்க காரணம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, வெளியில் இப்போ நான் போகிறேன், வெளியில் 4 சம்பவங்களை நான் பார்க்குறேன். தவறு இல்லாமல் என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக சில தவறுகள் எனக்குள்ளாக தூண்டுதல்கள் வருகிறது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள், சில சொல்ல முடியாத, சில ஏற்றுக்கொள்ள முடியாத நடை உடை பாவனைகள், அவைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ நடை உடை பாவனைகள் சொன்னீங்க, எது அடிப்படையில் இந்த நடை உடை பாவனைங்கிற கருத்தை வந்து சொல்கிறீங்க? அவன் என்னண்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, நான் எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் எதுக்கு வேணால் செலவு பண்ணுவேன், நல்லதுக்கும் செலவு பண்ணுவேன், கெட்டதுக்கும் செலவு பண்ணுவேன். என்னுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் என்னை கண்டிப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் என்னை விட மோசமானவர்களாக இருந்தால் நான் செய்கின்ற தவறை உற்சாகப்படுத்துவார்கள். நண்பர்களை பொறுத்து, சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடுகளை பொறுத்து, நல்ல ஒழுக்கங்களை பொறுத்து தான் நன்மை வருவதும் தீமை வருவதும் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இப்போ வந்து நான் கேட்டதுக்கு வந்து எல்லா விஷயங்களுக்கும் காமனாக ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க. ஆனால் நான் கேட்டது கிறிஸ்டின் மதத்துக்குள்ள தான் அதிக இப்போ இந்த விஷயங்கள் வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் நான் சொல்லிட்டேன். வாலிபர்கள் சுயமாக சிந்தித்து
அவர்கள் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிக நல்லது. இல்லை என்று சொன்னால் போக்சோ சட்டத்திற்கு அதிகமாக வேலை இருக்கும். அந்த கால மக்களுக்கும் இந்த கால மக்களுக்கும் யார் வந்து கடவுளுக்கு வந்து அதிகமா பயந்து நடக்கிறாங்க? எல்லா மதத்திலேயும் கடவுளுக்கு பயப்படுகின்ற ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். எந்த மதத்தில் தான் ரொம்ப பக்திமான்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பரிசுத்தமானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இஸ்லாமிய மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தாக்கா, அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க முழங்கால் படியிட்டு அவங்க தொழுகை பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். அந்த குறிப்பிட்ட சைரன் சவுண்டு இல்லையா, இல்லை அந்த குறிப்பிட்ட டைமிங். மார்க்கெட்டில் கூட அவங்க ஒரு இடத்த எடுத்து தபால் போட்டு அங்கே முட்டி போடுறாங்க. அப்படி கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் அங்கே இல்லைங்களா? இருக்கிறாங்களே. இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் உருண்டு போகிறாங்க. அது பக்தி இல்லையா? அவங்க கடவுளுக்கு பயப்படலையா? கிறிஸ்துவத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அதிகாலை 5 மணிக்கு சர்ச்சில் பெல் அடித்தாக்கா 5 மணிக்கு ஓடுறாங்க குளிச்சுட்டு. எல்லா மதங்களிலேயும் ஒழுக்கங்கள் இருக்கிறது, நல்லவர்கள் இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீமையை விதைக்கின்ற விதைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதை மக்கள்தான், பெற்றோர்கள்தான், சபையில் இருக்கின்ற பெரியவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கலாம், குறை சொல்லக்கூடாது. இயேசுநாதர் எந்த ஒரு குற்றவாளிகளையும் தண்டனைக்குள்ளாக கொண்டு வரவே இல்லை. இயேசுநாதர் யாரையும் குற்றவாளிகள் நீங்கள் என்று சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக கேட்டு நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.